இது மற்றவர்களுக்கெல்லாம் வெறும் தேர்தல். நமக்கு அப்படி அல்ல. ஒரு மாற்றத்தை நிகழ்த்த வந்த புரட்சியாளர்களாக நாம் இந்த களத்தில் நிற்போம். புதிய வரவுகளாக இந்த களத்தில் நாம் வந்து இருக்கிறோம். மிகப்பெரிய மாற்றத்தை முன்னோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் உள்வாங்கி செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. கடந்த கால அரசியலில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இரு பெரும் கட்சிகளே இருக்கிறது என்கின்ற நிலைதான் இருந்து வந்தது. அதை மாற்ற தலைவர் தளபதி அவர்கள் இந்த களத்தில் வந்திருக்கிறார். அவர்களின் கரங்களை வலிமைப்படுத்த வேண்டியது தோழர்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய உழைப்பானதை இருமடங்காக நாம் கொடுத்து உழைக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் சரிவர உழைக்காமல் இருந்தோமானால் வேற எந்த நேரத்தில் உழைத்தாலும் அது கை கொடுக்காது. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பொய்த்து போன ஒரு மாற்றத்தை அது பொய்த்து போகவில்லை, சாத்தியப்படுத்தப்படும் என்கின்ற நம்பிக்கையை தளபதி தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வாக்காளர்கள் மத்தியிலும் விதைத்திருக்கிறார். அது விதைத்தது மட்டுமல்ல, அறுவடையும் நாம் செய்ய வேண்டும். எனவே தோழர்கள் அனைவரும் அரசியல் பணிகளை நாம் மேற்கொள்ள வருவோம். அரசியல் பணிகளை நாம் மேற்கொண்டு அதன் மூலம் அதிகாரத்தில் தூயவர்களை அமர வைப்போம். ஒரு தூய தமிழகத்தை படைப்போம். குறிப்பாக திண்டிவன சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் அள்ளியது என்கின்ற பெருமையோடு களப்பணியாற்ற